அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். இன்னைக்கு பார்க்க போகிற மெடிக்கல் கல்லூரிகளில் மிக முக்கியமான கல்லூரி சென்னையை வந்து மெயின் பிளேஸில் இருக்கிற ஒரு கல்லூரி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். நிறைய தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கோ இல்லை பெற்றோர்களுக்கோ மருத்துவ படிப்பு இல்லை மருத்துவம் சார்ந்த படிப்பு அப்படின்னு இந்த காலேஜ் பேர் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு காலேஜ் தான் எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் சில தகவல்கள் மட்டும் நான் பதிவு பண்ணிடுறேன். இட்ஸ் டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. இட்ஸ் நாட் அண்டர் த எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட். ஸோ எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டடுக்கு இல்லை கவர்மெண்ட் கோட்டாவில் எஸ்ஆர்எம் காலேஜில் வாங்கி கொடுங்க. அது திருச்சியில் இருக்கிற திருச்சி எஸ்ஆர்எம் காலேஜ், சரிங்களா? இது வந்து டீம்டு யூனிவர்சிட்டி. இதில் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா என்ன இருக்குது, இதெல்லாம் கிடையவே கிடையாது. 100% எல்லாமே மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும்தான். அதுவும் 250 இடங்கள் இருக்குது. 250 இடங்கள் இருந்தாலும் கூட உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். பியூர்லி மேனேஜ்மெண்ட் கோட்டா. இதில் வந்து கவர்மெண்ட் கோட்டா வாங்கிக்கணும். சில பேரண்ட்ஸ் நம்மகிட்ட கேட்டாங்க, சார் எனக்கு சென்னை எஸ்ஆர்எம்ல கவர்மெண்ட் கோட்டா 4.5 லேக்கில் சீட் வாங்கி கொடுத்துருங்க, அந்த மாதிரி வந்து ஒரு பேரண்ட் நின்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த நான் அவேர்னஸோட உச்சம் தான் சொல்லுவோம். இதை பற்றி அவங்களுக்கு தெரியல. மேபி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவங்க சர்ச் பண்ணுறாங்கன்னா கூட ஒரு வேளை தெரியாமல் இருந்திருக்கலாம். பரவாயில்ல, பட் தெரிஞ்சுக்கிறது தான் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ டீம்டு யூனிவர்சிட்டி. So deemed to be university like SRM University, Medical College and Hospital. So Medical Counseling Committee and we have the responsibility of conducting All India Quota Counseling and deemed university counseling. Even though JIPMER, Karaikal, Central Funded University, AFMC, இது மாதிரியான எல்லாத்துக்கும் அவங்க தான் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, இன்க்ளூடிங் BS Nursing. இட் இஸ் பேஸ்ட் ஆன் த நீட் மார்க். அதன் அடிப்படையில் கொடுக்குறது. அந்த கேட்டகரி கூட நிறைய நீடட் இருக்கும், சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நான் பாயிண்ட் நம்பர் 1 இந்த காலேஜ் பற்றி சில தகவல் கொடுத்துறேன். காலேஜோட ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா NIRF ரேங்கிங்கில் ஆல் ஓவர் இந்தியாவில் 18th ரேங்க் பொசிஷனில் இருக்கிறாங்க. நேக்கோட அக்ரிடேஷனில் A++, இந்த டபுள்+ போட்டுக்கோங்க. அந்தளவுக்கு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அந்த யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. மெடிக்கல் காலேஜோட ரேங்கிங் இருக்குது. கிட்டத்தட்ட 30 இது ஆல்மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் மெடிக்கல் காலேஜ் ஆரம்பித்து 1985, சரிங்களா? 1985 கிட்டத்தட்ட 39 வருடங்கள், கிட்டத்தட்ட 40 வருஷமாக எஸ்ஆர்எம் தெரியாத மாணவர்கள் இருக்க மாட்டாங்க. இங்கே படித்து வெளியில் வந்த மாணவர்கள் மினிமம் 35 பேட்ச்சு. ஸோ 35 எவ்வளோ அந்த அலுமினி நெட்வொர்க் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து எஸ்ஆர்எம்லேருந்து வெளியில் வந்திருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ மெயின் வந்து அதுக்கப்புறம் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பேஷண்ட் ஃப்ளோ. பேஷண்ட்டுக்கு பார்க்குறதுக்கு தான் ஆள் இருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு பேஷண்ட்ஸ் வந்து அவ்வளோ குவிவாங்க. மெயின் காரணம் அதோடைய நேம், ஃபெசிலிட்டிஸு, ஹேண்டிலிங் மெத்தடாலஜி. ஈவன் சுற்றி இருக்கிற எல்லா கிராமப்புற மாணவர்களுமே ஒரு மெடிக்கல் சம்மந்தமாக ஒரு டவுட்னா எஸ்ஆர்எம்க்கு போகணும் அப்படின்னு. ஏன்னா நான் அந்த லொக்கேஷன், அந்த ஒரு பேன் லொக்கேஷன் தான் இருக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு நிறைய அந்த கல்லூரியை பற்றியான அனுபவங்களும், நேரடியாக போய் இதில் நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்த அனுபவங்களும் நமக்கு இருக்குது, சரிங்களா? ஸோ நிறைய பேர் நண்பர்கள்லாம் வந்து அதை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நல்ல ஒரு ஃபேமஸான காலேஜாகவும், ஒரு சில பேர் ராசி பொறுத்துன்னு சொல்லுவாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் போனால் ஈஸியாக சரியாயிடும்பா, அந்த மாதிரிலாம் சில டாக்டர்ஸ் வந்து அங்கே அனுபவம் அதிகமாக வந்த காலேஜ் அங்கே வந்து இருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பர் இயர் வந்து 25 லேக், சரிங்களா? டோட்டல் டூரேஷன் வந்து அவங்களுடைய அஃபிஷியல் மீடியாவில் கம்யூனிகேட் பண்ணியிருக்கிறது 4.5 இயர்ஸ் ப்ளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மேபி அவங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சில இடங்களில் இது வரைக்கும் 25 லேக்ஸ் 5 வருஷம் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மேபி அதுக்கு கிளாரிட்டி இன்ஃபர்மேஷன் இல்லை. சில மேபி அவங்க 4.5 இயர்ஸ் கூட ஃபீஸ் வாங்கலாம், சரிங்களா? 1 இயர் இன்டர்ன்ஷிப்புக்கு சில எந்த கல்லூரிலையும் பெரிய டிரான்ஸ்பரன்சி கொடுக்கறது இல்லை, இன்டர்ன்ஷிப்போடைய உங்களுக்கு கொடுக்கறது. ஆனால் இங்கே வந்து டிரான்ஸ்பரண்டாக சொல்லிட்டாங்க, மாதம் 13,500 உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் உண்டு. மாதம் ஒரு வருஷம் 12 மாதத்துக்கு உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பு ப்ராப்பராக அவங்க டெலிவரி பண்ணிடுவாங்க. அந்த 1 இயர் இன்டர்ன்ஷிப் ஃபீஸ்க்கு டியூஷன் ஃபீஸ் இல்லைன்ற மாதிரி தான் அவங்க கருதுறாங்க, சரிங்களா? ஸோ இது எல்லாமே ஒரு பேசிக் டேட்டா. நீங்கள் என்ன மார்க் இருந்தாலும் எங்கிட்ட ஒரு கொட்டேஷன் கேளுங்க. ஏன்னா இட் இஸ் ஐடியா ஹவ் டு பிளான் டு கெட்டிங் அட்மிஷன் ஃப்ரம் எஸ்ஆர்எம் அப்படின்ற ஒரு ப்ரியாரிட்டிக்கில் இருக்கீங்க, ஒரு ப்ரியாரிட்டி பேசிஸில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன மார்க் இருந்தாலும் எங்கிட்ட ஒரு ஐடியா கேளுங்க. ஜஸ்ட்டு கமெண்ட் மீட் மீ வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்கள், எனக்கு எஸ்ஆர்எம் தான் ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்குது அப்படின்ற உங்களுடைய பேசிக் டேட்டா வச்சு பண்ண முடியுமா, முடியாதா, எம்சிசி என்ன சொல்லுது, பழைய வரலாறு என்ன சொல்லுது, இந்த வருஷம் எத்தனை மாணவர்கள் இதில் கிரிட்டீரியாவில் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் எதிர்பார்க்குறாங்க, இதெல்லாம் பொறுத்து நம்மளால் ஃபர்தர் அந்த கல்லூரிக்கு வழி நடத்த முடியும், சரிங்களா? ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த கல்லூரியில் பார்க்கலாம்.